தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பரபரப்பான வாழ்க்கை முறையில் துரித உணவுகளை தேடி செல்கின்றனர். அதன் மனம், சுவையும் நம்மை அதற்கு அடிமையாக்கிறது. உணவே மருந்து என்ற கொள்கையை நம்பும் நாம், நாள்தோறும் உண்ணப்படும் உணவுகளின் சுகாதாரத்தை பற்றி கருத்தில் கொள்வதில்லை. கவனக்குறைவு நம் வாழ்க்கை முறைக்கும் உயிர்க்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறேன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹைஜீன் அண்ட் சேஃப்டி. ஒரு நல்ல உணவு வந்து நம்ம வயிறை குளிர்விக்கிறது முக்கியம் இல்லை, அது வந்து நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். நான் சொல்ற இந்த 5 கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும், ஏன் நம்ம வீட்டில் சமைக்கிற கிச்சன் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம சமைக்கிற இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதோட சமைக்கிற நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படையாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரா ஃபுட்டையும் அந்த குக்டு ஃபுட்டையும் கரெக்டாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரா மீட் அதை வந்து தனியாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அது அன்குக்டு ஃபுட்டை வந்து ஒரு ட்ரையான ஒரு ஏரியாவில் தான் ஸ்டோர் பண்ணணும், அதாவது இன்க்ரீடியன்ஸை. ஸோ இது வந்து அடிப்படை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கும். சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மீட்டையும் சரி, குக்டு ஃபுட்டையும் சரி, இல்லை அன்குக்டு ஃபுட்டையும் சரி, அதை ஸ்டோர் பண்ணும்போது தனித்தனியாக ஒரு பவுல்ஸில் வச்சு முக்கியமாக அதை நல்லா கவர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா கிராஸ் கண்டாமினேஷனே ஆகாது. அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து புரிஞ்சு சமைக்கணும்னு சொல்லுவாங்க. இதை வந்து முக்கியமாக ஒரு உணவை சமைக்கும்போது அண்டர் குக்கும் பண்ணக்கூடாது, ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. இது எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீட்டு, அப்புறம் சீ ஃபுட்டு, முக்கியமாக வந்து எக்கு. அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட் எந்த ஒரு மாதிரி ஒயிட் மீட்டாக இருக்கலாம், ரெட் மீட்டாக இருக்கலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா -டிகிரி டெம்பரேச்சர் தான் ஸ்டோர் பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிளாக இருக்கலாம், ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், அதை வந்து பார்த்திங்கன்னா 35 டிகிரிலேருந்து 38 டிகிரியில் தான் ஸ்டோர் பண்ணணும் ரெஃப்ரிஜரேட்டரில். சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குக்டு ஃபுட்டு, சமைச்ச உணவு வந்து கரெக்டாக கவர் பண்ணி வைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல்னாலே தண்ணி தான், நல்ல தண்ணி யூஸ் பண்ணணும் சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காலாவதியான பொருட்கள், அதாவது எக்ஸ்பைரியான பொருட்களை வச்சு சமைக்கவே கூடாது. கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டுடணும். ஃபுட் பாய்சனிங் வந்து சின்ன விஷயம் இல்லைங்க, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பாய்சனிங் வந்து ஒரு உயிரையே வந்து பறிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இதில் ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கணும் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கலாம், இல்லை ஏன் ஒரு தள்ளு வண்டி கூட வச்சிருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு கொடுக்குற உணவு வந்து சாப்பிட்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை பொறுப்புணர்ச்சியோட சமைக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒரு உணவுக்கு சுவை மட்டும் முக்கியம் இல்லைங்க, சுகாதாரமும் ரொம்பவே முக்கியம்.